முக்கிய செய்திகள். எல்லை பகுதிகளை ஆக்கிரமிக்கும் சீனாவுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பா? தேச பாதுகாப்பை மோடி அரசு ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக கார்கே குற்றச்சாட்டு. விண்ணப்பங்கள் இல்லாமல் கூட கைதிகளை முன்கூட்டி விடுவிக்கலாம். சிறை உரிமைகள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் பனாமா ஹோட்டலில் அடைப்பு. உதவி கோரி ஜன்னல் வழியாக கதறும் வீடியோ வெளியானதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் 4 ஆண்டுகளில் 40 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. பொருளாதார ஆலோசனை குழு கூட்டத்தில் ஸ்டாலின் பெருமிதம். மயானத்தில் அமைக்கப்பட்ட தீண்டாமை வேலியை உடனடியாக அகற்ற வேண்டும். கோவை மாவட்ட ஆட்சியருக்கு கெடு விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். வணக்கம். வணக்கம். தேச பாதுகாப்பை மோடி அரசு ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சீனாவுக்கு இந்தியாவின் கோபத்தை காட்டுவதற்கு பதிலாக சிவப்பு கம்பள வரவேற்பை பிரதமர் திரு மோடி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச எல்லையில் சீனா 90 புதிய கிராமங்களில் குடியேற்றத்தை தொடங்கியுள்ளதாகவும், இதுபோன்று எல்லையில் ஏற்கனவே 628 கிராமங்களில் சீனர்களை குடியேற்றியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். துடிப்பான கிராமங்கள் திட்டத்தை எல்லைப் பகுதிகளில் ஊக்குவிப்பதாக நாடாளுமன்றத்தில் திரு மோடி மிகைப்படுத்தி பேசியதாகவும், உண்மையில் அந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 90% நிதி கடந்த 2 ஆண்டுகளில் செலவிடப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட துடிப்பான கிராமங்கள் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 4800 கோடி ரூபாயில் 509 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டதாக திரு கார்கே தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் 75 கிராமங்கள் மேம்படுத்தப்பட வேண்டிய நிலையில் அதற்கு எந்த நிதியும் வழங்கப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்டப்போவதாக கடந்த டிசம்பர் மாதம் சீனா அறிவித்த பின்னும் மத்திய அரசு அமைதி காப்பது ஏன் என அவர் வினவியுள்ளார். தேசிய பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் திட்டம் இது என திரு கார்கே எச்சரித்துள்ளார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு, பிராந்திய இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவை மிகவும் முக்கியமானவை என்றும், ஆனால் அவற்றை மோடி அரசோ ஆபத்தில் ஆழ்த்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக அரசின் முன்னுரிமை தேசிய பாதுகாப்பு அல்ல என திரு கார்கே தெரிவித்துள்ளார். இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் மாணவர்கள் மத்தியில் உரையாடிய திரு ராகுல் காந்தி, மாணவர்கள் ஆங்கில மொழி கற்பதை பாஜக, RSS விரும்பவில்லை என்று கூறினார். பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், ஏழைகள் உயர்ந்த இடத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஆங்கிலம் படிப்பதை RSS மற்றும் பாஜகவினர் விரும்புவதில்லை என்று அவர் தெரிவித்தார். ஆங்கிலமே மிகப்பெரிய ஆயுதம் என்று கூறிய திரு ராகுல் காந்தி, அதனை கற்றுக்கொண்டால் தமிழ்நாடோ, ஜப்பானோ, மும்பையோ எங்கு வேண்டுமானாலும் சென்று எந்த நிறுவனத்தில் வேண்டுமானாலும் பணியாற்றலாம் என்று கூறினார். விண்ணப்பம் இல்லாமல் கூட கைதிகளை முன்கூட்டியே விடுவிக்க பரிசீலிக்குமாறு மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு 2 தனித்தனி வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இதற்கு மாறான தீர்ப்பை வழங்கியுள்ளது. சங்கீத் மற்றும் அர்ன் ஆகியோருக்கும் ஹரியானா அரசுக்கும் இடையிலான வழக்கில் இந்திய தண்டனை சட்ட பிரிவு 432 கீழ் நிவாரணம் பெறும் அதிகாரம் சுயமாக இருக்க முடியாது என்றும், குற்றவாளி அல்லது அவர் சார்பான விண்ணப்பத்தின் மூலம் மட்டுமே செயல்படுத்த முடியும் என்றும் கூறியிருந்தது. இதேபோல் மொஹிந்தர் சிங் மற்றும் பஞ்சாப் மாநில அரசுக்கு இடையேயான வழக்கில் தானாக முன்வந்து நிவாரணம் வழங்கும் அதிகாரத்தை நீதிமன்றம் பயன்படுத்த முடியாது என்று கூறியது. இந்நிலையில் சிறைச்சாலைகளில் கைதிகளின் உரிமைகள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு அபய் எஸ் ஓகா மற்றும் திரு உஜ்வல் புயான் ஆகியோர் கடந்த செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு வழங்கினர். அப்போது சிறை கைதிகள் முன்கூட்டியே விடுதலை செய்ய விண்ணப்பிக்காவிட்டாலும் அவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்வது குறித்து பரிசீலிக்குமாறு மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சில வகையான குற்றவாளிகளை தவிர பாரதிய நியாயா சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகியவற்றின் கீழ் தண்டனை காலம் முடிவதற்குள் கைதிகளை விடுவிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு நபரின் தண்டனை காலத்தை குறைக்கும் மன்னிப்பு அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு BNSS பிரிவு 473 CRPC பிரிவு 432 வழங்குவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தண்டனையை நீக்குவதற்கு குற்றவாளிகளுக்கு நிபந்தனைகளை விதிக்க வேண்டுமா என்பதை மாநில அரசுகளே தேர்வு செய்யலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்றை பூர்த்தி செய்யாவிட்டால் தண்டனை குறைப்பை ரத்து செய்யலாம் என்றும், வாரண்ட் இல்லாமல் குற்றவாளியை மீண்டும் கைது செய்யலாம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை வழக்குகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை முடியும் வரை சிறையில் இருந்து அவர்களை அரசு விடுவிக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர்.
பெரும்பாலான மாநிலங்களில் முன்கூட்டியே விடுதலைக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதால் விண்ணப்பம் இல்லாமல் கூட கைதிகளை முன்கூட்டியே விடுவிக்கலாம் என்றும் முந்தைய தீர்ப்புகளில் இந்த நிபந்தனை விவரங்கள் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டு பனாமா ஹோட்டலில் அடைக்கப்பட்டுள்ள இந்தியர்கள் ஜன்னல் வழியாக உதவி கோரி கதரும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கை கால்களில் விலங்கிட்டு ராணுவ விமானம் மூலம் அமெரிக்க அரசு நாடு கடத்தி வருகிறது. இந்தியாவிற்கு இதுவரையில் 336 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே நாடு கடத்தப்பட்டவர்களை அவரவர் சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கு பதிலாக பனாமா நாட்டிற்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள ஹோட்டலில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா, நேபாளம், இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, ஈரான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 300 பேர் பனாமாவில் தடுப்பு காவலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹோட்டலை விட்டு வெளியேற அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் அச்சத்தின் பிடியில் உள்ள அவர்கள் ஜன்னல் வழியாக உதவி கோரி கதரும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய பனாமாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிராங்க் அப்ரகோ, பனாமாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இடம்பெயர்வோர் தொடர்பான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் இருந்து கொண்டுவரப்பட்ட சட்டவிரோத குடியேறிகளுக்கு ஹோட்டலில் மருத்துவ உதவியும் உணவும் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். சொந்த நாடுகளுக்கு அவர்கள் திரும்ப சர்வதேச அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வருவதாகவும் ஹோட்டலை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக பனாமா, நிகாரகுவா, கோஸ்டாரிக்கா ஆகிய நாடுகளுக்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அமெரிக்காவில் இருந்து பனாமா வந்துள்ள இந்தியர்கள் அனைத்து அத்தியாவசிய வசதிகளையும் கொண்ட ஒரு ஹோட்டலில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்களின் நலனை உறுதி செய்வதற்காக பனாமா அரசுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 40 லட்சம் பேர் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் நேற்று நடந்த பொருளாதார ஆலோசனை குழு கூட்டத்தில் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, முதலமைச்சரின் ஆலோசனைக்கான குழுவின் உறுப்பினர்கள் திரு எஸ்தர் டப்லோ, திரு ரகுராம் ராஜன், டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம், நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய திரு ஸ்டாலின், 1,14,59,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படுவதாகவும், புதுமை பெண், நான் முதல்வன், காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட திட்டங்கள் சர்வதேச அளவில் பாராட்டுகளை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வரும் தமிழ்நாடு அரசு 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடையும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 40 லட்சம் பேர் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், மோட்டார் வாகன உற்பத்தி, ஜவுளி உற்பத்தி, தோல் பொருள் உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்திய அளவில் அதிக முதலீடுகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இதற்கிடையே கடலூர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு வழங்க உள்ளார். மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெறவுள்ள பிரம்மாண்டமான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 12,226 பயனாளிகளுக்கு 164 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். 5,025 பயனாளிகளுக்கு 55 கோடியே 33 லட்சம் ரூபாயில் புனரமைக்கப்பட்ட குடியிருப்புகளையும் அவர் பயனாளிகளுக்கு அளிக்க உள்ளார். மேலும் 120 கோடியே 81 லட்சம் மதிப்பிலான திட்டங்களுக்கு திரு ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளார். கோவை அருகே பட்டியலினத்தவர்களை தடுக்கும் வகையில் பொது மயானத்தில் அமைக்கப்பட்ட தீண்டாமை இரும்பு வேலியை உடனடியாக அகற்றி அறிக்கை தாக்கல் செய்ய அம்மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சூலூர் அருகே செஞ்சேரி கிராமத்தில் உள்ள 4 ஏக்கர் பொது மயானத்தை குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் பயன்படுத்துவதாகவும், பட்டியலின மக்கள் அந்த மயானத்திற்கு அனுமதிக்கப்படுவது இல்லை என்றும் அக்கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு சூரியகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மயானத்திற்குள் அனுமதிக்கப்படாததால் அருகில் உள்ள குளத்தில் பட்டியலின மக்கள் இறுதி சடங்குகளை நடத்தி வருவதாகவும், மழைக்காலங்களில் அந்த இடத்தை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கிராம சபை கூட்டத்தில் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் மயானத்தை பயன்படுத்தும் வகையில் 6,80,000 ரூபாய் செலவில் அப்பகுதி திட்ட வளர்ச்சி அதிகாரி இரும்பு வேலி அமைத்துக் கொடுத்துள்ளதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி முன் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, பட்டியலின மக்கள் பொது மயானத்தை பயன்படுத்தவும் அமைக்கப்பட்ட தீண்டாமை இரும்பு வேலியை அகற்றவும் உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வரும் 3ஆம் தேதிக்குள் மயானத்தில் உள்ள இரும்பு வேலிகளை அகற்றி அது தொடர்பான நடவடிக்கைகளை மார்ச் 19ஆம் தேதிக்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சூலூர் தாசில்தாருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் இல்லை என்ற தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை
வரவேற்றுள்ள திருச்சபை பிரதிநிதிகள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் ஆசிரியர் நியமனங்களில் டெட் தேர்வு அவசியம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனால் 2010 முதல் 2023 வரை சிறுபான்மை பள்ளிகளில் நியமிக்கப்பட்ட சுமார் 10,000 ஆசிரியர்களின் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்டவைகளில் சிக்கல் எழுந்தது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றுள்ளது. இதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து சிறுபான்மை பள்ளிகள் மற்றும் திருச்சபை சேர்ந்த பாதிரியார் மற்றும் கன்னியாஸ்திரிகள் 200க்கும் மேற்பட்டோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் சிறுபான்மை மக்களின் அரணாக திராவிட மாடல் அரசு விளங்குவதாக கூறினர். சிறுபான்மையினர் மீது டெட் பாஸ் பண்ணாதான் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அது சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த அந்த வழக்கை சிறுபான்மையினருக்காக தமிழக அரசு அதனை வாபஸ் பெற்றிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் பெரும் கருணையோடு இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. இதனால பல ஆயிரம் பேருடைய குடும்பங்கள் இதனால வாழ்வு பெறும். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாபஸ் பெற்ற வழக்கினால் 10,000 ஆசிரியர் இடங்கள் உறுதியாகியுள்ளதாக திருச்சபை நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஆசிரியர்களின் தகுதியை வளர்க்க போதுமான பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும் அவர்கள் நம்பிக்கையுடன் கூறினர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரையும் நீதிமன்ற காவலில் வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி கைது செய்வது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று முன்தினம் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பேக்கரும்பு பகுதி மீனவர்கள் ஜோதிராஜன், ராமு, ஜார்ஜ், கென்னடி ஆகிய 4 பேரையும் மன்னார் கடல் பகுதியில் இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்தனர். அதேபோல் யாழ்ப்பாணம் கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பான்பன் பகுதியைச் சேர்ந்த குமார், பவுல், லவ்சன், மற்றொரு படகில் இருந்த தென் பாஸ்கோ, அந்தோணி, செல்வராஜ் ஆகிய 6 பேரும் கைது செய்யப்பட்டனர். ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அந்த 6 மீனவர்களையும் வரும் மார்ச் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து யாழ்ப்பாணம் சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல மன்னார் கடற்பகுதியில் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வரும் மார்ச் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 4 மீனவர்களும் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்களிடையே இது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக சபையில் பக்தர்கள் ஒரு ஓரத்தில் தரிசனம் செய்து கொள்ள அனுமதிப்பதை ஏற்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார் மற்றும் திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது பொது தீட்சிதர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கால பூஜைகளுக்கு இடையில் பக்தர்கள் கனக சபையில் நின்று தரிசனம் செய்ய சாய்வு தள பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த இந்து சமய அறநிலையத்துறை பக்தர்கள் சுவாமிக்கு எதிரில் நின்று தரிசனம் செய்ய வேண்டுமே தவிர ஒரு ஓரத்தில் நின்று தரிசனம் செய்து கொள்ள அனுமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்ப்பு தெரிவித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கோவில் பூஜை நேரங்கள் தவிர மீதமுள்ள 3 மணி நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் கனக சபையில் மீது நின்று தரிசனம் செய்யும் வகையில் கட்டிடக்கலை வல்லுநர்களுடன் ஆலோசித்து கூடுதல் வழிகள் அமைக்கும் திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறையும் தனது கருத்துக்களை மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் அறிவுறுத்தினர். வழக்கு விசாரணை வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஆன்லைன் கேம் விளையாட முடியாத விரக்தியில் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுவனை உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஈரோடு போலீசார் பத்திரமாக மீட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் சோனாரி கிராமத்தைச் சேர்ந்த மோகன்லால் என்பவரின் 16 வயது மகன் ஓம் பிரகாஷ் ஆன்லைன் கேம் மீதான அதீத ஆர்வத்தால் பள்ளிக்கு செல்லவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அவனது பெற்றோர் ஈரோட்டில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சிறுவனை அனுப்பி வைத்தனர். ஆனால் இங்கும் ஓம் பிரகாஷ் ஆன்லைன் கேம் விளையாடி வந்த நிலையில் அவனது செல்போன் பழுதாகியுள்ளது. அதனை சரி செய்து தர உறவினர் மறுத்ததால் விரக்தியில் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுவன் சேலம் மாவட்டம் சங்ககிரி வரை நடந்து சென்றது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்தது. பின்னர் அங்கிருந்து பேருந்து மற்றும் ரயில்களில் பயணித்து உத்தரப்பிரதேசம் சென்ற சிறுவன் அங்கு ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருப்பதை போலீசார் கண்டறிந்தனர். இதையடுத்து அங்கு விரைந்த உறவினர்களும் கருங்கல்பாளையம் போலீசாரும் சிறுவனை பத்திரமாக மீட்டு வந்தனர். கண்டிக்கல ஒன்று அவங்க செல் ரிப்பேர் ஆகி போச்சு. செல் ரிப்பேர் அவன் சொன்னால் நமக்கு சரி பண்ணி கொடுங்க, நான் கேம் விளையாடினா வேண்டாம், கேம் விளையாடக்கூடாது. அப்புறம் அவங்க செல்லை அதுக்கு காலையில் 5 மணிக்கு கோச்சிட்டு போயிட்டேன். யாருக்கு வீட்டில் சொல்ல
5 மணிக்கு எங்கேயும் கிளம்பிட்டேன். எங்கேயும் நடந்த சங்கரி வரைக்கும் நடந்தே போனேன். போலீசார் சிறுவனுக்கு அறிவுரைகள் வழங்கி உறவினர்களுடன் அனுப்பி வைத்தனர். ஆன்லைன் கேமில் மூழ்கியதால் 16 வயது சிறுவன் மனம் போன போக்கில் 2000 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணித்த சம்பவம் ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் தேங்காய் விலை உயர்ந்தும் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என தென்னை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் வைகை ஆற்றை ஒட்டியுள்ள திருப்புவனம், திருப்பாச்சேத்தி, மானாமதுரை, தூதை உள்ளிட்ட பகுதிகளில் தென்னை விவசாயம் பெருமளவு மேற்கொள்ளப்படுகிறது. இப்பகுதிகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் உள்ளன. இந்நிலையில் கடும் வறட்சி, நோய் தாக்குதல் உள்ளிட்டவற்றால் தேங்காய் விளைச்சல் கடும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. சாதாரண நாட்களில் ஒரு தேங்காய் 6 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும், தற்போது விளைச்சல் பாதிக்கப்பட்ட காலங்களில் 10 ரூபாய்க்கு மேல் வியாபாரிகள் வாங்குவது இல்லை என்றும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதில் உரம் எல்லாம் பார்க்கணும், விவசாயம் ஆள் விட்டு பார்க்கணும், களை எடுக்கிறது, உரம் வைக்கிறது எல்லாம் பார்க்கணும். எங்கள்கிட்ட 10 ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம், அங்கே 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது எங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது? இதில் விவசாயம் பார்த்து என்ன ஆதாயம் இருக்குது சொல்லுங்கள்? இதில் 40 ரூபா 30 ரூபா எப்படி போகுது? உழைப்பாளிக்கு காவாசி 4 வாசியில் காவாசி கூட வரமாட்டேங்குது. திருப்புவனம், மானாமதுரை தாலுகாக்களில் தேங்காய் மற்றும் தென்னை சார்ந்த தொழிற்சாலைகள் தொடங்கினால் தங்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று தென்னை விவசாயிகள் கூறுகின்றனர். தற்போது கடைகளில் 1 கிலோ தேங்காய் விலை 45 ரூபாயில் இருந்து 65 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சில்லறை விற்பனையில் 250 கிராம் எடையுள்ள தேங்காய் 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் தங்களுக்கு பேரிழப்பு ஏற்படுவதாக தென்னை விவசாயிகள் தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தேச பாதுகாப்பை மோடி அரசு ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். விண்ணப்பம் இல்லாமல் கூட கைதிகளை முன்கூட்டியே விடுவிக்க பரிசீலிக்குமாறு மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டு பனாமா ஹோட்டலில் அடைக்கப்பட்டுள்ள இந்தியர்கள் ஜன்னல் வழியாக உதவி கோரி கதறும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.